அருள் அரசு 95 இணைய அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் விநாயக பெருமானுடைய மகிமைகளை சிந்திப்போமாக. விநாயகர் என்றால் தனக்கு மேல் தலைவன் இல்லை என்பது பொருள். முதன்மை கடவுள் என்பது பொருள். முழு முதற் கடவுள். கணங்களுக்கெல்லாம் அதிபதி. தேவகணம், மனிதகணம், ராட்சசகணம், இந்த முக்கணங்களுக்கும் அதிபதிதான் கணபதி. அன்னையினுடைய திருக்கரங்களால் உருவாக்கப்பட்டவர். சிவபெருமானுடைய திருக்கரங்களால் தன் சிரசை நிலைநிறுத்தப்பட்டவர். சிதறு தேங்காய்க்கு சொந்தக்காரர். எளிமைக்கும் ஏற்றத்திற்கும் இவர்தான் முன்னோடி, அருளுபவர். வளமான வாழ்க்கையை தன்னை வழிபட்ட அன்பர்களுக்கு வழங்குபவர். சங்கடகர சதுர்த்திக்கு நாயகர். சந்திரனின் சாபம் தீர்த்தவர். சகல கலைகளுக்கும் இவர்தான் முதன்மை. கலைகளுக்கெல்லாம் கலைவாணி காரணகர்த்தாவாக இருந்தாலும் கூட எந்த கலைத்துறையில் கவிதை, கட்டுரை, காப்பியங்களில் இவருக்குத்தான் முதல் துதி. அத்தகைய விநாயக பெருமானுடைய அளப்பரும் கருணை சொல்லில் அடங்காது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நியமங்கள் உண்டு. கேது 7, கேதுவின் நாயகன் விநாயகன். 7 சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து அவனுக்காகவே அவனை நினைந்து அவன் அருள் வேண்டி அவன் அருளாலே அவன் ஆலயம் சென்று அங்கே நடக்கும் வழிபாட்டுகளில் கலந்து கொண்டு வழிபாட்டின் இறுதியில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை விரதத்தை முடிக்கும் முதல் உணவாக ஏற்றுக்கொண்டு சந்திரனை பார்த்து சங்கடங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தித்து விரதத்தை முடிக்க வேண்டும். சந்திர கலைகள் தான் தேயும். எனவேதான் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் கவலைகள் தேய வேண்டும், கர்ம வினைகள் குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு. முக்கண் பரமனுக்கு முதன்மை பொருளாக விளங்குபவர் இவரே. எனவே இவருக்குத்தான் முக்கண் அம்சமுடைய தேங்காயை காணிக்கையாக கொடுத்து சிதறு தேங்காயாக வழிபாடு செய்கிறோம். எனவே விநாயக பெருமானுடைய எளிமையான முறைகளை பின்பற்றி வாழ்க்கையில் மேன்மை, ஆனந்தம் அடைந்திட அருள் அரசு 95 இணைய அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள், குருவின் ஆசீர்வாதங்கள். நன்றி. ஓம்